கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையின் போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அவருடைய பரிசுத்தவான்களை தம்மிடத்தில் கூட்டி சேர்ப்பார். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று. பலியினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணுவது என்பது என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததாலே அவரை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பழுதட்ட ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் சிந்தின அந்த புது உடன்படிக்கையின் இரத்தம் நம்மை பாவங்களார சுத்திகரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. இதுவே அந்த அன்பு நிமித்தம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் அதே போன்று தான் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நாமும் அவரோடு பலியினாலே உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று. முற்காலத்திலே பலி செலுத்தினார்கள் கர்த்தருக்காக. ஜனங்கள் அவருடைய சமூகத்தில் போய் விலங்குகளை பலி செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த பலியினாலே அவர்கள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. அவர்கள் அதற்காக எந்த ஒரு தியாகமும் செய்கிறதில்லை. வழக்கம் போல் அதை ஒரு ஒழுங்காக, ஒரு ஆராதனை முறைமையாக தகன பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி என அனைத்து பலிகளையும் செலுத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. போய் பலி செலுத்திவிட்டு வந்து திரும்பவும் தங்களுடைய சுய இஷ்டப்படியே வாழ்ந்து வந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி அவர்கள் வாழவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை உங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்ட பின்பு உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? உங்களுடைய காணிக்கைகளை நான் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்தும் போது அவர்களுக்கு அங்கே ரட்சிப்பு உண்டாகவில்லை. பிரியமானவர்கள், அதே போன்று தான் நாமும் இன்று அநேக வேளைகளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஒழுங்கு மாதிரி, அது ஒரு ஆராதனை முறைமையாக நாமும் கடைபிடித்து வருகிறோம் என்றால், நாமும் இன்று அந்த நியாயப்பிரமாண காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற அந்த பலி என்பது ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அவருக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று. நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியாக காணப்படுகிறது. அதை தாண்டி நாம் பண்ணுகிற எந்த ஒரு காரியங்களுமே கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. பாருங்கள், யோபு சொல்லுகிறார், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? மேலும் சொல்லுகிறார், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது என்று அவருடைய கண்களை பற்றி, அவருடைய நடைகளை பற்றி, அவருடைய இருதயத்தை பற்றி, மேலும் அவருடைய கைகள் என அவருடைய ஒவ்வொரு அவயவத்தையும் அவர் எவ்வாறு கர்த்தருக்காக பரிசுத்தமாய் காத்து கொண்டார் என யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்லுகிறார், அவருடைய நடைகள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகினதில்லை என்று. அவருடைய இருதயம், அவருடைய கண்ணு பார்க்கறதுல எல்லாம் பின்தொடர்ந்து போகலை அப்படின்னு அவர் இருதயத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யோபுவினால் எப்படி இவ்வளோ ஒரு உறுதியான ஒரு சாட்சி சொல்ல முடிகிறது என்றால், அவர் கர்த்தருடைய வார்த்தையை, அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக காத்து கொண்டார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல தான் நாமும் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கும் ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படுவதற்கும் நம்மை அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தது போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்காக வாழ நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்பது தான் பலியினாலே பண்ணுகிற உடன்படிக்கை. பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று அந்த வசனத்திலே நம்ம பார்க்குறோம். நம்ம மரித்தவர்களாக அல்ல, அவருக்கு முன்பாக பிழைத்திருக்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் நம்முடைய கிரியைகள் செத்த கிரியைகளாக காணப்பட்டால் நம்ம என்னதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருக்கு முன்பாக நம்ம மரித்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் ஆண்டவருக்காக நம்ம பிழைத்திருக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய கிரியைகள்,
அதாவது நீதியின் கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு ஏதுவாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை விட்டு நம்மை விலக்குகிற, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை விலக்குகிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் அகற்ற முன்வர வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன்னுடைய அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போனால் உனக்கு நலமாக இருக்கும் என்று. ஆகவே ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு இருக்கும்னா நாம் அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் நாம் இருக்க முடியுமா என நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் பலியினாலே அவரோட உடன்படிக்கை பண்ணினவர்கள். கர்த்தரோடு அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்மால் இந்த பலியை, இந்த ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு செய்ய முடியும். நாம் அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே கர்த்தருக்கு நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பேச்சு, நம்ம பார்க்குற காரியங்கள் அனைத்தையுமே ஆண்டவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தான் அதனுடைய முடிவு பரிசுத்தமாகுதலாக இருக்கிறது. பரிசுத்தமாகுதல் என்பது அது ஒரு நாள் உண்டாவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய நடக்கை, அதனுடைய முடிவு நமக்கு நிச்சயமாக நித்திய ஜீவனாக தான் இருக்கிறது. ஆகவே இன்று நாம் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பார்வை, நாம் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு கிரியைகளையும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மை நிச்சயமாக பரிசுத்தவான்களாக, அவருக்கு உகந்த பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அனுதினமும் வழி நடத்துகிற எங்கள் பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பரிசுத்தவான்களாக வாழ வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை உமக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அவயங்களின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு கிரியைகளும் உம்மை மகிமைப்படுத்தும் விதமாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய எல்லா எண்ணங்களும், எங்களுடைய சிந்தனைகளும் அப்பா உமக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். உம்முடைய வருகையின் போது உமக்கு உகந்த பரிசுத்தவான்களாக உம்மோடு கூட சேரும் அந்த பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க தகப்பனே. நாங்கள் பலவீனமானவர்கள்ப்பா, எங்களை உம்முடைய பலத்தால் இடைக்கட்டுங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய பிரியமானவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.